என்ன மாதிரி சொல்றீங்க? இந்த மாதிரி நடக்கு செலிப்ரேஷன். ராமச்சந்திரனுடைய சிலை அதனால் வந்து நாங்கள் அவருடைய பிறந்த தினத்தை கூடுதலாக கொண்டாடுறது கூடுதலாக ரசிகர்கள் இடம். இதோட வந்து அவர் செய்த பணிகள் அவரை வந்து இந்தியாவில் செய்தாலும் அந்த உள்ள பணிகளின் அடிப்படையில் நாங்களும் இங்கே எங்களை மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகள் புலம்பெயர் உறவுகள் இங்கே உள்ள உறவுகளுக்கு வாங்குகிற நிதிகளை வச்சு அவர்களுக்கான நிவாரணப் பொதிகள் நாங்கள் இங்கே வழங்குகிறோம். நாங்கள் இப்போ தொடங்கி இந்த மணி தொடங்கி 10-15 லட்சமாக இந்த சாமான் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் மக்களுக்கு. இன்று அவருடைய 108வது பிறந்த தினம். அதை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பில் இங்கே நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்களுக்கு ஒரு சிறப்பு மாதிரி எங்களோட ஊருக்குள்ளே செய்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. நாங்கள் ஒரு 200 பேருக்கிட்ட நிவாரண பொதிகள் வழங்குவோம். நிவாரண பொதிகள் மற்ற சின்ன சிறுவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், சில தனிநபர்களுக்கான பண உதவிகள், அப்படி சில விஷயங்களை கூடுதலாக வழங்குவோம். என்ன மென்மேலும் நாங்கள் ஆரம்பத்தில் 50 பேர் சேதம் வந்தது, 200 பேர் மட்டும் வந்து இன்னும் கூடுதலான உறவுகள் எங்களை பங்களிப்பு செய்யும்போது அது 500,000 கூட போகும். அது போகும்போது இன்னும் மக்கள் பலப்பட்டும் அதுக்கு மக்களுடைய ஆதரவு எம்ஜிஆர்
வணக்கம் ரஞ்சன். என்னென்னா இந்த எம்ஜிஆர் மண்டலத்தில் நிவாரண போதிகள் வழங்குறது முதல் வந்து எங்களுக்கு முழு காரணமாக இருந்தது கவிஞர் அவர்கள். அவர் பிரான்ஸில் இருந்து வந்த நேரம் நீங்கள் இந்த எம்ஜிஆர் இதுக்கு ஏதாவது செய்கிற இல்லையான்னு கேட்டு நாங்கள் இல்லை செய்யத்தான் பார்ப்போம் நேரம் அவர் இல்லை நான் ஒரு பங்களிப்பு உங்களுக்கு தாரணும்னு சொல்லி ஆரம்ப கட்டத்திலேருந்து 50 பொதிகள்லேருந்து இப்போ வந்து 100 பொதிகள் அளவுக்கு அவருடைய பங்களிப்புகளுக்கு இருக்குது. அதே வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இந்த மக்களை 3000 பெறுமதியான 200 பொதிகள் 6,00,000 ரூபாய்க்கான இதில் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். அதோட பாடசாலை உபகரணங்கள் பங்களிப்பான சிறு பணத்தொகைகளும் கொடுக்கும். இன்றைக்கு இது முக்கியமாக என்னத்துக்கு இந்த பிரச்சனை செய்கிறீங்க? எம்ஜி ராமச்சந்திரனுடைய பிறந்த தினம் அதால் 108வது பிறந்த தினத்தை நாங்கள் ஒவ்வொரு பிறந்த தினம் கூட ஒரு ஆண்டுகள் வேணும் கொண்டாங்க. அவர்கிட்ட இது நாங்கள் செய்யணும் மட்டும் ஒரு இதில் இருக்கிறோம். அவர்கிட்ட நாங்கள் செய்ய ஓகே. நன்றியா, நன்றி. ரஞ்சன் வணக்கம். அப்படி சும்மா இருக்குதுங்களா? இன்றைய நிகழ்வு என்ன மாதிரி போய்க்கிட்டு இருக்கு உங்களுக்கு? நிலவு வந்து எம்ஜி ராமச்சந்திரனுடைய பிறந்த தினம் 108வது பிறந்த தினத்தை நாங்கள் குன்னூரில் சிறப்பாக கொண்டாடுறோம். அதில் வந்து வறுமைப்பட்ட குடும்பங்களுக்கு உணவு நிவாரண பொருட்கள் வழங்குகிறோம். சிறுவர்களுக்கான பாடசாலைகள் மற்ற சிறு பணத்தொகைகளும் வழங்கி கொண்டிருக்கோம். அதில் எங்களுக்கு பங்களிப்பாக வந்து எங்களுக்கு செய்தது வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற கமிஷன் அவர்களுடைய பங்களிப்பு கூடுதல். அவர் தான் ஆரம்பத்திலே எங்களை செய்து வைக்கிறது வழிகாட்டு. அதில் இருந்து நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ பங்களிப்பு செய்ய வேண்டிய 10 வருடங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அதுக்கு முன்னாயும் என்னவங்களும் சும்மா இதாக செய்து நாங்கள் தான் இப்போ கூடுதலான பங்களிப்பாக அதுக்கு கமிஷன் வழிகாட்டி அதோட இங்கே ஊரில் உள்ள சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பங்களிப்பு செய்வதனால நாங்கள் இந்த நிவாரண பொருட்களை வழங்குறோம். 3000 நிவாரண பொருட்படி 200 சாமான் வழங்குறோம். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட செய்யணும். ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து செய்கிறீங்க. தொடர்ந்து செய்வோம். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? கூட செய்வோம். எத்தனை வருஷமாக செய்துன்னு இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 9 வருஷமாக செய்கிறீங்க. கூடுதலான இதாக செய்து ஊருக்கு ஒரு சிறப்பு நீங்கள் இவங்களை தெரிஞ்செடுத்தனீங்களா? இந்த இவங்க மரமப்பட்ட கோட்டுக்கு இருக்கிறாங்களே பார்த்து விட்டு அவங்களுக்கு போய் சரியான இது எங்கடா குருநாள் மக்களாக தான் இருக்குமா? இல்லாட்டி அவரு மக்களும் சில இடங்கள்ல இருந்து மர்மப்பட்ட ஆக்களை யாரும் என்ன இங்கே இருந்து மணியந்தோட்டம் உதயபுரம் அல்லப்பட்டி அப்படி அடுத்து சரியா. இப்போ இவங்களை இப்போ நீங்கள் கொடுக்குற உணவு பொருட்களை கொடுக்க வீடியோ எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை எது கேட்குறீங்க? இவங்களுக்கு நீங்கள் நாங்கள் உணவுப் பொருட்கள் கொடுப்பீங்க இல்லை 3000. அப்போ அந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? இப்போ ஒவ்வொரு ஆக்கள் எடுத்தால் தான் முடியாது. குழுவாக எடுக்க பிரச்சனை அதான் நல்ல விஷயம். இப்போ இவ்வளோ என்ன சில விரும்ப மாட்டாங்க கேட்க வேண்டிய கல்வி அதுக்காக தான் கேட்டோம். நல்ல விஷயம். நல்லா இப்போ எங்களை குருநாதருக்கு இப்படி செய்கிறது நல்ல சிறப்பான இதில் கூட செய்கிறது எங்களுக்கு ஆசான அதுக்கு பண உதவி கிடைச்சா மெல்ல மெல்ல வர வேண்டியானே சப்போர்ட் தருவாங்க. எப்படிமா எத்தனை கூட மன்றத்து உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மன்றத்தில் 17 பேர் உறுப்பினர். 17 பேர் மீதில் நிற்கிறீங்களா? சரி. நன்றி நன்றி. அண்ணா சில சந்தியில் நிற்கிறோம் பார்த்தீங்களா? எங்களை ரோட்டை பாருங்க. நிற்குமா
முட்டா கதிரை பத்தாது லோகம் கொடுக்காங்க முட்டா கதிரை பத்தாது எங்களை கூப்பிடுறாங்க நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் இம்மானுவேல் ஆனோட் அவர்களை வரவேற்று எம்ஜி ராமச்சந்திரனின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்க அழைக்கின்றோம்.
மற்றும் குருநகர் எம்ஜிஆர் மன்ற தலைவர் அண்டன் அண்ணா அவர்களும் மாலை அணிவித்து கௌரவிப்பார். எழுவையூர் எம்ஜிஆர் மன்ற தலைவர் சண்முகம் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். இன்று எம்ஜி ராமச்சந்திரனின் 108வது பிறந்த தினமான நிகழ்வில் வருகை தந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு மக்களுக்கும் நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த தின வாழ்த்துக்கள். இதன் அடிப்படையில் எம்ஜி ராமச்சந்திரனுடைய நிகழ்வு கால இதுகளை பற்றி சில கருத்துக்களை இமானுவேல் ஆனோட் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார். அண்ணா தந்தை இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய 108வது ஜனன நிகழ்வை இன்று குருநகர் அவருடைய அண்ணா சிலையின் அடியிலே இருக்கக்கூடிய அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைய அவருடைய பிறந்த தினத்தை இந்த மக்கள் கொண்டாடுகின்றார்கள். இந்த நிகழ்விலே எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராக இந்த மண்ணினுடைய மைந்தன் அதனுடைய மூச்சாக தொடர்ந்து இதை காத்து வருபவர் அண்ணன் அண்டன் அவர்கள், அவரோடு சேர்ந்து சேவியர் அண்ணன் அவர்கள், ஆசை அண்ணன் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய எம்ஜிஆருடைய அயராத பணியை பறைசாற்ற இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய சண்முகம் அண்ணன் அவர்கள் மற்றும் ஏனைய நலன் விரும்பிகள், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தியாக உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், சகோதர சகோதரர் எல்லோருக்கும் இங்கே மாலை வணக்கம். கடந்த ஆண்டு 107வது அகவை தினத்தை நாங்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்த பிரமுகர்களோடு சேர்ந்து இங்கே சிறப்புற நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். இன்று இறந்தும் 37 ஆண்டுகளுக்கு பிறகும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நாமம் இன்று நிலைத்திருக்கின்றது என்று சொன்னால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதுபோல அவ்வாறு ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று திரையுலகின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய ஆட்சிக்கு திரைப்படம் மூலமாக அத்துணை பலத்தையும் உறுதி செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தன்னுடைய திரைப்படம் மூலமாக மிக பெரும் சாதனை புரிந்த ஒரு தலைவராவார். அவருடைய காலம் அண்ணாவினுடைய காலம், அண்ணாவினுடைய இதயக்கனி என்று அவரை வர்ணிக்கின்றார்கள். தன்னுடைய
கட்சியை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்திலே உடனடியாக நடந்த 1977ஆம் ஆண்டில் நடந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தேர்தலிலே வெற்றி பெற்று இறக்கும் வரை அசைக்க முடியாத ஒரு தலைவராக மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த ஒரு உலகிலே யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை சாதித்த ஒரு பெருந்தகை. இவ்வாறெல்லாம் சிறுவர்களுக்கோ வளர்ந்தவர்களுக்கோ பெரியோர்களுக்கோ தன்னுடைய தத்துவ பாடல்கள் மூலமாக சொல்லியிருந்தாலும் எவ்வாறு ஒரு ஆட்சி கிடைத்தால் எவ்வாறு தன் ஆள முடியும் என்பதை திரையுலகின் மூலமாக கூறி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை 77ஆம் ஆண்டிலே கைப்பற்றிய பிறகு தன்னுடைய ஆட்சி முடியும் வரை அவ்வாறு இன்று வரை அவருடைய ஆட்சியிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யாரும் ஊழல் சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த ஒரு தலைவர். ஆகவே இன்றும் நாங்கள் அவரை போற்றுகின்றோம். அதுவும் எங்களுடைய தாயகத்திலே நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஏன் விழா எடுக்கின்றோம், எங்களுடைய மக்கள் ஏன் அவருடைய நாமத்தை துதிபாடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர் திரைப்படம் மூலமாக மனதை கவர்ந்தவர் மட்டுமல்ல, அது எங்களுடைய பெரியோர்கள் அவருடைய புரட்சி படங்களை பார்த்து ரசனை கொண்டவர்களாக பக்தர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் 80களுக்கு பிறகே இருக்கக்கூடிய எங்களுடைய வயதை ஒத்தவர்கள் புரட்சி தலைவர் மீது ஏன் அவ்வளவு காதல் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே அவருடைய பங்கு மிக கணிசமானது. அது எவராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய மொழி, எங்களுடைய இனம், எங்களுடைய நிலம் இவற்றையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பங்களிப்பை எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு அவர் வழங்கி இருக்கின்றார். எங்களுடைய தேசிய தலைவருடைய விடுதலை போராட்டத்துக்கு அவர் பக்கபலமாக நின்று உரமூட்டியதன் காரணமாக இன்று நாங்கள் இந்த மண்ணிலே, இந்த நிலத்திலே எங்களுடைய மொழியோடு எங்களுடைய மக்களோடு நின்று நாங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய எங்களுடைய உரிமைகளை நாங்கள் சுமந்து நிற்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆழமான எண்ணமும் சிந்தனையும் அன்று அவர் தமிழக விடுதலை போராட்டத்தினுடைய தலைவருக்கு அவர் கொடுத்த உந்து சக்தியும் பலமும் தான் இன்று நாங்கள் இந்த மண்ணிலே தமிழராய் தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய விழாவை இந்த சமூகம் அல்ல, எதிர்கால சந்ததியும் தொடர்ந்தும் அவருடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும். அவருடைய ஜனன இறந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் மாறாறு ஒரு தலைவர் இனியும் பிறக்க போறதில்லை. இனிமே அப்படி பிறந்த எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். என்றும் அவரே ஏன் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், அவர் போல் யாரும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் தனக்காக ஒன்றையும் சேர்க்கவில்லை. அவர் சேர்த்ததெல்லாம் அவங்களுடைய மக்களுடைய இதயங்களிலே இருக்கின்றது என்றபடியால் இன்று இதய கனி என்ற எண்ணத்தோடு அவர் எல்லோருடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய காலம் வரை நாங்கள் கொண்டாடுவோம், விழா எடுப்போம். அடுத்த தலைமுறையும் அவருடைய புரட்சிகரமான பணியை தமிழுக்கு, எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு ஆற்றிய பணியை நாங்கள் மறவாமல் அடுத்த தலைமுறையும் இதை கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே, இந்த நன்னாளிலே, அவருடைய 108வது ஜனன தினத்திலே நாங்கள் இன்று பறைசாற்றுகின்றோம். கடந்த ஆண்டு இந்த இடத்திலே வந்த எங்களுடைய ஒருவர் இறந்து 25 ஆண்டுகள் அவரை பற்றிய ஒரு நாளிதழ் வருகின்றது. உலக தலைவர்களிலே யாருக்கும், எந்த ஒரு மாமனிதருக்குமே எடுக்காத ஒரு விடயம் பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்று 25வது வெள்ளி விழாவை இதே கனி நாளிதழ் இந்தியா தமிழ்நாட்டிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆசிரியர் விஜயன் அவர்கள் இன்று பாரிஸ் தலைநகரத்திலே பிறந்த நாள் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய இதே கனியினுடைய வெள்ளி விழா நாளிதழுடைய அங்குரார் பணத்தையும் அந்த மண்ணிலே இன்று ஆரம்பிக்கின்றார். கடந்த ஆண்டு இந்த மண்ணிலே நின்று 2 கிராமங்களில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியவர்கள் இன்று பாரிஸ் நகரிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் உலகம் பூரா இருக்கக்கூடிய அவருடைய பக்தர்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் அவருடைய வெள்ளி விழா இதயக்கனி இதழ் ஆசிரியராக சென்று அவருடைய பெருமையையும் அவர் வாழ்த்திய வரலாறையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்களும் இந்த மண்ணிலே மறக்க முடியாத ஒரு நபர், எங்களுடைய தேசிய உணர்வோடு பின்னி பிணைந்த ஒரு தலைவர்,
எங்களுடைய தேசிய தலைவரை அதிகமாக நேசித்தவர், தேசிய விடுதலை போராட்டத்தையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ வழிவகுத்த ஒரு தலைவர். அவருடைய இழப்பு எங்களுடைய இன்று நாங்கள் இந்த நிலைமைக்கு இருப்பதற்குரிய காரணங்களிலும் ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகவே இருப்பினும் இன்று தமிழராய் நாங்கள் தலைநிமிர்ந்து நிற்கின்றோம் என்று சொன்னால் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் இதேகனி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய தமிழர்களுக்கு தேசியத்துக்கு ஆற்றிய பங்கை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே இன்று வருகை தந்திருக்கின்ற மக்களுக்கு அவருடைய அடையாளமாக அவர் எல்லாம் கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்தார், தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கவில்லை. அவ்வாறு அதனுடைய அடையாளமாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் அவருடைய நன்னாளிலே கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலும் நாங்கள் இந்த தொண்டை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று இந்த இடத்திலே நாங்கள் கூறி அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எம்ஜிஆர் நான்மம் வாழ்க. சரி, இந்நிகழ்வு பங்கு பெற்றின இமானுவேல் ஆனோட் அவர்களுக்கு நமது நன்றிகள். அதைத் தொடர்ந்து மக்களுக்கு அதைத்தாண்டி நான் சொன்ன ஒன்று பதினஞ்சு மட்டும் கூப்பிடுங்க. ஆக்களை எப்படி கூப்பிட்டா எடுப்பீங்களா? தயவுசெய்து மக்களே, டோக்கன் இல்லாமல் வராதிகள் அவர்களை பார்க்கலாம். இப்பொழுது டோக்கன் உள்ளவர்கள் மாத்திரம் பெறவும்.
தயவு செய்து சொல்றதுக்கு உங்களுக்கு தான் சாமான் வழங்கப்படுது. டோக்கன் இருக்கிறாங்க, பயப்படாமல் நின்று எடுத்து கொண்டு போகலாம். ஏன் நெறி போடுறீங்க? நெறி போடுறாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இரண்டாங்க வளர்த்து நிப்பாட்ட போகிறோம். ஒரு மணி நேரம் கழிச்சு லைன் ஆக்கிட்டு திருப்பி கொடுக்கலாம். Thank you.